ஓம் முருகா மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம். மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா நிரஞ்சனா. இவங்களுக்கு வயது 30 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அம்பலக்காரர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா +2 வரைக்கும் தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை, வீட்டில் தான் இப்போதைக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை இழந்துட்டு இன்னைக்கு விடோவா தனிமையில் வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் நகை, பணம், காரு, பங்களான்ட்டு நல்ல ஒரு சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகள் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு 2 கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக விவசாய நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா 5 அடி 8 அங்குலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நல்லா சிவப்பாக அழகாக இருக்கிறதுனால தன்னமறிய ஒரு ஸ்மார்ட்டான மணமகனுக்காக வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இன்றைக்கி +2 தான் படிச்சிருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் படிப்பு, ஜாதியை பற்றிலாம் எந்த ஒரு ஆட்சேபனையுமே தனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜாதியும் எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, வயது தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் தென்காசி பகுதியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சி விட்டு அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா தாரணி. இவங்களுக்கு வயது 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வள்ளுவன் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கடகராசி, ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா BCA வரைக்கும் படித்து முடிச்சுட்டு தன்னுடைய சொந்த ஊர்லேயே ஃபிஷ் மார்க்கெட்டில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு இவங்க தனிமையில் வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய முதல் கணவர் கூட முறைப்படி இவங்க விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இன்றைக்கி சொந்த வீடு, விவசாய நலன்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் ஏழை மனமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் கன்னியாகுமரி பகுதியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா 5 அடி 6 அங்குலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் கருப்பாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் கொஞ்சம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஜாதி, வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது. கலப்பு திருமணமாக இருந்தாலும் கூட ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் கடைசி வரைக்கும் தன்னுடைய சொத்துக்களை பார்த்துக்கிட்டு தன்னை சந்தோஷமாக வச்சு வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஜாதகம்லாம் சுத்த ஜாதகம் தான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சி விட்டு அவங்களுக்கு உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.